பிரிச்சு எனக்கு தனியா கூடி என்று கேட்டால் எவ்வளவு பெரிய திமிர்த்தனம். இந்த திமிர்த்தனத்தை தொடங்கி வைத்தது இலங்கையில் இருந்த கேடுகட்ட விடுதலை புலி தீவிரவாதிகள். இந்த விடுதலை புலி தீவிரவாதிகள் தான் அங்குள்ள தமிழர்களுக்கே பாதிப்பு ஏற்பட ஆரம்பித்தது. விடுதலை புலிகள் என்ற ஒரு தீவிரவாத இயக்கம் இலங்கையிலே உருவாவதற்கு முன்பு வரை இலங்கையில் உள்ள முஸ்லிம்களும் சரி, இலங்கையில் உள்ள இந்துக்களும் சரி, இலங்கை தமிழர்களும் சரி, சிங்களர்களும் சரி அண்ணன் தம்பிகளை போட்டுத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சந்தோஷமாகத்தான் இருந்தார்கள். ஏனென்றால் நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட ராமநாதபுரம் மாவட்டக்காரர் தெரியும். நம்முடைய தந்தை, நம்முடைய பாட்டனார் எல்லாம் சிரோன்ல இருந்தவர்கள். அவர்களுடைய வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். சிங்களவர்கள் எவ்வளவு நல்லவர்கள், எப்படி அப்பாவித்தனமானவர்கள், எப்படி எல்லாம் தமிழர்களோடு அன்றி அண்ணன் தம்பிகளா வாழ்வர்கள் கேள்விப்பட்டிருப்போம். அருமைக்குரியவர்களே, அந்த நாட்டு மக்களுக்கு மத்தியிலே உட்கார்ந்து கொண்டு எங்களுக்கு தனி நாடு கொடு என்று கேட்டு அந்த மக்களை படுகொலை செய்து ஆயுதங்களை கையில் எடுத்து வெளிநாட்டு சக்திகளோடு, ஏனென்றால் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்பவன் இவன் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் என்பதனால் மற்ற கிறிஸ்தவ நாட்டில் இருந்த தீவிரவாத நாடுகளும் அந்த தீவிரவாத இயக்கத்திற்கு சில உதவிகள் செய்தன, ஆயுத உதவிகள் செய்தன. இந்த ஆயுத உதவிகளை இவன் பெற்றுக்கொண்டு அந்த நாட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு பிழைப்பு தேடி போன இடத்திலே, தோட்ட தொழிலுக்கு போன இடத்திலே உன்னுடைய நாட்டை தனி நாடாக தனி இடமாக பிரித்துக் கொடு என்று கேட்டால் எந்த நாட்டுக்காரன் கொடுப்பானது? எந்த நாட்டுக்காரன் கொடுப்பான்? அதனால்தான் அவர்கள் விடுதலை புலிகளை ஒழிக்கிறேன் என்ற பெயரில் விடுதலை புலிகளை கொண்டார்கள். அருமை சகோதரர்களே, இந்த விடுதலை புலிகளுடைய கொஞ்சம் இவருடைய பின்னணியை எடுத்து பார்ப்போமேனால் இவர்கள் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்களை கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்காவிலே, தமிழ்நாட்டிலும் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பல்வேறு குண்டுவெடிப்புகள் நடந்திருக்கின்றன விடுதலை புலிகளால். சென்னை விமான நிலையம் குண்டுவெடிப்பாக இருக்கட்டும், அல்லது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி குண்டுவெடிப்பாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு விதமான குண்டுவெடிப்புகள் இதே விடுதலை புலிகளால் தீவிரவாதிகள் தமிழ்நாட்டில் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன. இதைவிட பன்மடங்கு அதிகமாக இலங்கையில் நடைபெற்றிருக்கிறது. அந்த இலங்கையில் நடைபெற்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலே நடந்த மிகப்பெரிய படுகொலை என்ன தெரியுமா? மிகப்பெரிய படுகொலை. அருமை சகோதரர்களே, 1990 ஆண்டு ஜூலை 3ஆம் தேதி ரமதான் பிறை 10வது நாளிலே தராவி தொழுது கொண்டிருந்தார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலே காத்தாங்குடி என்ற சின்ன கிராமத்திலே 90% முஸ்லிம்கள், அந்த முஸ்லிம்கள் அத்தனை பேரும் ரமதானிலே பள்ளிவாசலிலே தராவி தொழுது கொண்டிருந்தார்கள். அந்த முஸ்லிம்கள் செய்த பாவம் என்ன தெரியுமா? நடந்த உள்ளாட்சி தேர்தலிலே, அந்த ரமதானுக்கு முன்பு நடந்த உள்ளாட்சி தேர்தலிலே விடுதலை புலி ஆதரவாளர்களுக்கு ஓட்டு போடாமல் அரசாங்கத்தின் சிங்கள ஆட்சியாளர்களுடைய ஆதரவாளர்கள் ஓட்டு போட்டார்கள் என்ற ஒரே குற்றத்திற்காக பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருந்த முஸ்லிம்களை 147 பேரை சுட்டுக் கொன்ற அயோக்கியர்கள் இந்த விடுதலை புலிகள். இந்த தமிழ் வெறி வெடித்து கூக்குரலிக்கிறார்கள் தமிழ் இனகுலவாரர்கள். அங்கே அப்பொழுது எங்கே போனார்கள்? செத்து போய் விட்டார்களா? 147 முஸ்லிம்களை பள்ளிவாசலில் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்த, அமைதியா தொழுது கொண்டிருந்த, தராவை தொழுது கொண்டிருந்த, ரமதான் மாத்திரை இபாதத் செய்து கொண்டிருந்த அந்த அப்பாவி முஸ்லிம்களை தங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டால் ஒரே காரணத்திற்காக வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்ற இந்த அயோக்கியனுடைய தலைமை